ரைட், ஓகே. திரு பொன்ராஜ் நம்மோடு இணைகிறார், அரசியல் விமர்சகர். வணக்கம் திரு பொன்ராஜ். வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தீவிரமா பாஜக ஆட்சியையும் பிரதமர் நரேந்திர மோடியும் கடுமையா விமர்சிச்சதுல இன்க்ளூடிங் இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் நீங்க வச்சீங்க. இப்போ வரக்கூடிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதா இருக்குதா? எனக்கு உத்தரப்பிரதேசம் நான் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. யூபி கண்டிப்பா மாயாவதி டவுன் ஆகிறது காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் கெயின் ஆகும் தான் நினைச்சேன். அது எக்ஸ்பெக்டட் லைன்ல தான் அது மாறி இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான் ஈக்குவல் ஃபூட்டிங்ல வருது. இவர்கள் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் 294 219 அப்படின்ற லெவல் இந்த அறுதி பெரும்பான்மை 272 மார்க்கை கிராஸ் பண்றது கஷ்டம் தான் என்டிஏ கூட்டணி என்பது இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல தெரியுது. இல்ல, என்டிஏ கூட்டணியில 272க்கு அப்பாற்பட்டு இந்த நம்பர்ல பேசுவோமே, இன்னும் 22 வேற யார் ஜெயிச்சிருக்க முடியும்? அவ்வளவு வலுவான கூட்டணி கட்சி யாராவது இருக்கிறாங்களா? இல்ல, இது இப்ப மூணு சுற்றோ 4 சுற்றோ தான் முடிந்திருக்கு. ஆமா. அப்ப இந்த 4 சுற்று முடிஞ்ச லெவல்ல நீங்க 5 லட்சம் ஓட்டு எல்லாம் வரணும். அப்ப வரும்பொழுது இது இயர்லி ட்ரெண்ட் தான். மேபி இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம தெளிவாக தெரியும் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. அதாவது நான் திரும்ப தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்தேன், 400 தொகுதிகளில் ஜெயிப்போம்னு மோடியும் அமித்ஷாவும் சொன்னாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. நான் திரும்ப சொன்னேன் 314 தொகுதிகளில் அவர்கள் இவிஎம் மூலமாக ஜெயிப்பார்கள் என்று நான் திரும்ப சொன்னேன். நான் இன்றைக்கு நீங்க வேற ஒன்றும் இல்லை, அவர் அமித்ஷா என்ன சொன்னாரு, வெஸ்ட் பெங்கால்ல நாங்க கெயின் ஆவோம், ஒடிசாவில் கெயின் ஆகும், கர்நாடகாவில் கெயின் ஆகும், அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்தில் கெயின் ஆகும். இதெல்லாம் அவர்கள் போட்ட கணக்கு. அந்த கணக்கு பிசகாம நடந்துகிட்டு இருக்கீங்க இப்ப. ஆமா, நடக்குது, பிசகாம நடக்குது. அப்ப எங்க போய் அங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா யூபியில மிஸ் ஆயிருக்கு, ராஜஸ்தான்ல மிஸ் ஆயிருக்கு, பீகார்ல அது ஒர்க் அவுட் ஆகல. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த 270க்கு கீழே போச்சு அப்படின்னா ஒருவேளை மக்களது எண்ணங்களை வெளியாயிருக்கா அப்படின்றது பார்த்தாதான் தெரியும். ஏன்னா இது இன்னைக்கு 314 320 போறதுக்கான வாய்ப்பு இவிஎம் மூலமாக வாய்ப்பு இருக்கு, இன்னமும் இருக்கு. இல்ல, உடனே இவிஎம் கிட்ட நம்ம போயிடலாம். இவிஎம் கிட்ட எல்லாமே மக்கள் தீர்ப்பு. நீங்க ஒரு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க சரி, நான் சந்தேகத்துல கேக்குறேன், 400ன்னு சொல்றாங்கல்ல, அப்ப 400க்குமே அவங்க இவிஎம் பயன்படுத்தி இப்ப அவங்களுக்கு நெருடல் தானே, 400 ஜெயிக்க முடியல. என்ன 400 ஜெயிச்சா அது கன்ஃபார்ம் ஆயிரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் 400 ஜெயிச்சிருந்தோம்னா நீங்க சொன்னீங்களே 400 நாங்க ஜெயிச்சு போக மாட்டோமா இவிஎம்ல, நாங்க 320 தானே ஜெயிச்சிருக்கோம், 303 தானே ஜெயிச்சிருக்கோம். ஏற்கனவே 303 ஜெயிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை பயன்படுத்தினோம்னா அது தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கணும். அதை அதுல ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டரை கொண்டு வரணும். அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் இது 270க்கு கீழே போனால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலைன்னு சொல்ல முடியும். நீங்க வரணும் இல்ல, இவர் ஹரியானா சத்தீஸ்கருடைய சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் பாகல் சொன்னாரு, 20 பூத்தை லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காரு அங்க. அப்ப அந்த 20 தொகுதிகள் லிஸ்ட போட்டு கொடுத்துருக்காரு. இது யாரு பதில் சொல்ல போறது? சோ அதனால இன்னும் இந்த இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி இது எந்த விதமான இவிஎம் கனெக்ட் பண்ணாம பேசினா இன்றைக்கு டஃப் ஃபைட்டா போயிட்டு தான் இருக்கு, டஃபா தான் போயிட்டு இருக்கு. 272 மார்க்கை என்டிஏ கிராஸ் பண்ணுவதற்கு இந்த ட்ரெண்ட் உத்தரப்பிரதேச ட்ரெண்ட் தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப அந்த வாய்ப்பு இந்தியா பிளாக்கு தான் கிடைக்கும், அந்த வாய்ப்பு. சோ அதுக்கான கூட்டணியினுடைய பலம், அந்த கூட்டணியுடைய பலம் இந்தியா பிளாக்கு ஏற்கனவே நம்ம சொன்னதுபடி 37% ஆல்ரெடி இந்தியா பிளாக் ஃபான உடனே 37% அவங்களுக்கு வந்துருச்சு. 2% ஸ்விங் இப்ப உத்தரப்பிரதேசத்துல 2% ஸ்விங் ஆயிருக்கு. அதே மாதிரி ஸ்விங் ராஜஸ்தான்ல ஆயிருக்கு. அதே இது மகாராஷ்டிரால ஆயிருக்கு. அப்ப இது இன்னும் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்துச்சு. அடுத்து வரக்கூடிய சுற்றுகள்ல அந்த ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஸ்விங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு.
அந்த வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதை வந்து நம்ம புறந்தள்ளி விட முடியாது. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 294 நீங்க வேணும் இல்ல, நரேந்திர மோடி அவர்களே 4வது சுற்று வரைக்கும் பின்னடைவுல இருந்தார். ஆமா, அது இப்ப முன்னடைவுக்கு வந்திருக்காரு அவர். அதை நம்ம வந்து பெரும்பான்மை அவருக்கு வந்து செட்பேக் எல்லாம் பார்க்க முடியாது. அதை அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவரால் எடுத்து வந்த முடியும் அவரால். ஆனால் இந்த எந்தெந்த இடத்துல வீக்கனிங் ஆயிருக்கு, அப்ப இந்த கேஸ்ட் சோசியல் இன்ஜினியரிங் உத்தரப்பிரதேசத்துல ஒர்க் அவுட் ஆகல. ராஜ்புத்தினுடைய எதிர்ப்பு, ஜாட் மக்களுடைய எதிர்ப்பு, ஓபிசியினுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் அங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு உத்தரப்பிரதேசத்துல. இது பீகார்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கானா இது வரைக்கும் ஆகல. பீகார்ல அது ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கலையா இல்ல வந்து அது சரியா ஆகலையான்னு அதுக்கு 5 வருஷம் காத்திருக்கணும்ல. உங்க ஆட்சி அமைச்சுட்டா உத்தரப்பிரதேச நிலவரத்தையும் ராஜ்புத்தையோ இல்ல மற்ற இதையும் வச்சு நம்ம இப்ப நீங்க எதிர்க்கிறவங்க எல்லாம் வந்து ஆறுதல் பட்டுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆறுதல் பண்ணலங்க. எதுக்கு ஆறுதல் படணும்? ரியல் என்ன ரிசல்ட் வருதோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்றது, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்கன்றது நம்ம இனிமேல் அடுத்து ஈவினிங் தானே அதெல்லாம் தெரியும். இப்ப நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு மக்களது செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள், எந்த அளவு மக்களது செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த ரீஜன்ல அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம போக தானே பார்க்க முடியும். அப்ப இப்ப நம்ம உடனே சொல்லிட முடியாது. இது ஏர்லி ட்ரெண்ட். சோ இந்த ட்ரெண்ட் படி டஃப் ஃபைட் ரெண்டுமே டஃபா போயிட்டு இருக்கு. இந்த டஃப் ஃபைட்ட இன்றைக்கு அட்வான்டேஜ் வந்து பிஜேபி என்டிஏக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் வந்து குறைதா அப்படின்றது போக தான் நம்மளுக்கு தெரியும். சரி, ஓகே. 400க்கு வந்து 400 வந்து செட் பண்ணி அதை போற அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து மேல இருக்கக்கூடிய போல்ஸ்டர் அமித்ஷா வந்து அந்த அளவுக்கு வெளிப்படையா பண்ணுவாரு. அது எது தேவையோ அது இருந்தா போதும். அறுதி பெரும்பான்மை எது தேவையோ இல்ல மக்கள் தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்காதா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இது ஓப்பனா வந்து பிளாட்டன்ட் வயலேஷன் ஓப்பனா பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் அதை பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கிற மாதிரி. அப்ப அது வந்து மக்கள் தீர்ப்போ இவிஎம்மோ இல்ல திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த ஸ்டேஜ் தமிழ்நாட்டுல நீங்க 15 தொகுதியில பிஜேபி வென்றுச்சுன்னு சொன்னா மக்களே நம்புவாங்களாங்க? யாராவது இங்க போய் அவன் பண்றதுக்கு அவனை இடிச்சவன் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? ஈஸியை ஒத்துக்குவாங்களா? உங்களுக்கு அதிமுக 10 ஜெயிக்கலாம். ஈஸியை ஒத்துக்குவாங்களா? இல்லங்க, நாங்க அதிமுக ஜெயிக்க வைக்கலாம். அதிமுக உங்க கூட்டணி கிடையாது. இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. திமுக தோக்கணும் முடிவு பண்ண நாங்க வரனாலும் பரவாயில்ல. அதிமுக ஒரு 15, நீங்க தான் 2வது இடத்துக்கு. இல்லங்க, ஒரு தம்பி லாஜிக்கா பேசுங்க. இங்க வர முடியாது, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, இவி மிஷின் வெடிச்சிரும். நாங்க எங்க போட்டா அங்க போட்டா என்ன? அதிமுக உங்களுடைய வேலை. அதிமுக தம்பி நாடாளுமன்றத்துல நாங்க ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லையா, இங்க அதிமுக வளர்த்த விட மாட்டோமா? இது என்னங்க லாஜிக்? இது அதிமுக ஒழிச்சுதாங்க நீங்க முன்னு வளர முடியும். நாடாளுமன்றத்தை பல்வேறு தொகுதிகளில் வந்து அதிமுக தான் பிஜேபி முன்னால வந்துட்டு இருக்கு. பல்வேறு தொகுதிகள்ல இருக்கு. ஆனா அதிமுகவுடைய வீழ்ச்சியில பிஜேபி வளருகிறது. ஏதாவது ஒரு பக்கம் போனுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்பிக்கை அது இல்ல இவிஎம் நம்பிக்கை இல்லன்னா இந்த 37 நம்பிக்கை இல்லைங்க. சரிங்க, திமுக நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு திமுக 37 வரக்கூடாதுங்க. 2021 திமுக வந்து தப்புங்க. ஆனா திமுக இவிஎம்ல ஜெயிக்கலாமா? 37 வந்தா செட் பண்ணிடலாமா? அங்க முன்னுத்திரு செட் பண்ண முடியாது. அதுக்கு அப்ப இண்டி கூட்டணி பறைய வச்சிருமா? இது ஏதாவது லாஜிக் உங்களுக்கு புரியுதா? எனக்கு அதுக்கு தானே திருப்பி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். 100% விவிபேட்டை எண்ணி சொல்லிருங்க. நீங்க 543 ஜெயிச்சேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை? திரு பொன்ராஜ், இப்போ ஒடிசாலையும் வந்து இனவெறி பேச்சு அது இதெல்லாம் கடந்து பாஜக பிஜு ஜனதா தளத்தை பீட் பண்ணி சட்டப்பேரவையிலையும் முன்னிலை முகத்தோட போறாங்க. 21ல 17 சீட்டு ஒடிசால வந்து அவங்க முன்னிலை முகத்தோட இருக்கிறாங்க. இப்ப முன்னர் பெறாத இடங்களையும் கொஞ்சம் அங்கங்க இது பண்ணா உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல அவங்க ஈடுகட்டி ஆட்சிக்கு வந்துட முடியுமே. என்ன நெக் அண்ட் நெக் நம்பிக்கையோட இருக்கிறீங்க? இல்ல, ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்டாண்டிங் ஆட்சி நவீன் பட்நாயக்கனுடைய ஆட்சி. அவருக்கும் உடல்நிலை சரியில்லை. அவர்கள் எழுப்பிய தமிழர் வெறுப்பு பிரச்சாரம் அங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்ப அந்த மற்ற இடங்கள்ல மத வெறுப்பு பிரச்சாரத்தை புறக்கணித்த மக்கள் ஒடிசால மட்டும் ரீஜன் ஸ்பெசிபிக் தானே. அந்தந்த இடத்துல அந்தந்த இம்பாக்ட் இருக்கும். ஒவ்வொரு ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் மத வெறுப்புன்னு போய் அதனால அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, மற்றபடி வளர்ச்சி இல்ல, குரோத் இல்ல அப்படின்றப்ப வந்து அவர்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டினதுனால இன்றைக்கு அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒடிசாவில் வந்து டிஃபரெண்ட் சினாரியோ. அவர் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4 முறை ஆட்சியில அமர்ந்திருக்கிறார். இப்ப ஒரு தமிழர் வந்து அவருக்கு ஒரு பதவி கொடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த தமிழருக்கும் ஒரிசாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த
ஒரு இன உணர்வை தூண்டிவிட்டு இன்றைக்கு அதுல பாஜக அப்படிதான் சொல்லணும். மோடியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, தமிழர் வெறுப்பு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, வெற்றி பெற்றிருக்கிறது ஒரிசாவில். இப்ப நீங்க அதை வந்து ஏற்கனவே இருந்த மாநிலங்கள் ராஜஸ்தான்ல எப்படி போச்சு, மத்திய பிரதேசத்துல ஒர்க் அவுட் ஆகல ஆயிருக்கு. மத்திய பிரதேசத்துல வந்து ஃபுல்லாவே ஜெயிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல ஃபுல்லாவே ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி. ஆமா, பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு காரணம் அங்க சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ஏதோ ஒரு டிசன்ட் இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனா சிவராஜ் சிங் சௌஹான் சின்சியரா ஒர்க் பண்ணிருக்காரு போல தெரியுது இங்க. அதனால வந்து அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. காலையில இருந்து அதே ட்ரெண்ட் தான். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதான், தமிழ்நாடு மாதிரி குஜராத் அவர்களுடைய கோட்டை, அந்த கோட்டையை மெயின்டைன் பண்றாங்க. 24 தொகுதியில முன்னிலைன்னு வருது. ஆமா, அவங்க கோட்டையை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த கூட்டணி இல்லாமல் தனியா போனது வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அம்மா மம்தா பானர்ஜி 36 லீடிங், 36 லீடிங். லாஸ்ட் டைம் வந்து 35 லீடிங், 35 லீடிங், 35 லீடிங் அப்படினா சர்க்கிள் இல்ல. போன தடவை 18 சீட் ஜெயிச்சாங்க பிஜேபி. ஓகே, அப்ப அதுல குறைஞ்சிருக்கு பிஜேபிக்கு குறைஞ்சிருக்கு. சோ இப்போ வந்து ஒடிசால ஆட்சி அமைக்கிறார்கள். பீகார்ல வந்து ஏன் இந்த ஒரு லீடிங் வரலன்றது தெரியல. மேபி இன்னும் ரூரல் ஏரியாவுக்கு போறப்ப அந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஏரியாவுக்கு போறப்ப பீகார்ல ஒரு மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேனா இருக்கும். அதுல அது இந்தியா கூட்டணிக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேனா இருக்கலாம். நீங்க அடுத்து சத்தீஸ்கர் எந்த லெவலுக்கு, ஜார்க்கண்ட் இதெல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்னும் நம்மளுக்கு என்னன்னு தெரியல எந்த அளவுக்கு. அது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லயும் பிஜேபி தான் வந்து கூடுதலா நம்பர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் மணிப்பூர்ல கூட அவங்க 2 இடத்துல முன்னிலை இருக்காங்க. 3 ஸ்டேட்ல நிக்கவே இல்லையா பிஜேபி? எப்படி கூட வாங்குவாங்க? இல்ல, ஒட்டுமொத்தமா அந்த 7 சகோதரி மாநிலங்கள்ல சொல்றேன், வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு பிஜேபி கொஞ்சம் ஒரு லீடிங் ஃபேஸ்ல தான் இருக்கிறது. அதான் 3 இடத்துல நிக்கவே இல்ல. அவங்க அதிகமா போறது வந்து டெல்லி வந்து 7 சீட்ல அவங்க முன்னணியில இருக்குது வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா தான் இருக்காது. ஒருவேளை பிகாஸ் டெல்லியில ஏற்பட்ட அந்த குடிநீர் நீர் பிரச்சனை, இந்த ஊழல் குற்றச்சாட்டு, மற்ற எதுவும் அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்னு தெரியல. மேபி 2 டைம்ஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஒரு ஆட்சி முறை நிர்வாகம் வந்து ஒருவேளை நெகட்டிவிட்டியை கொடுத்துருக்கலாம். ஓகே, இது தமிழகத்துல இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டா தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் தான் போயிட்டு இருக்கு. பிஜேபி ஒரு 2வது இடத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் குமரகுரு இல்ல. அது ஒரு 4-5 இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பின்னுக்கு தள்ளி பிஜேபி 2வது இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக அவர்கள் டார்கெட் பண்ணி அதிமுகவுடைய ஓட்டை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அதனால அது நல்லா வெளிப்படையா தெரியுது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் அதை பார்க்கணும். வந்து 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் ஒரு தொகுதியில வந்து 4ஆம் இடத்துக்கு ஏடிஎம்கே தள்ளப்பட்டிருக்கிறது என்று பார்த்தேன் நானு. சோ அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது இங்க. ஏன்னா பிஜேபி இப்ப விலகினதுனால இந்த இதோட தப்பிச்சாங்க. அவங்க ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணியில இருந்து கொஞ்சம் விலகினதுனால இதோட தப்பிச்சாங்க. இல்லைன்னா இதை விட மோசமா போயிருக்கும். திருப்பன்ராஜ், அதாவது 2014 தேர்தலில் வந்து 18.5% வாங்கிச்சு என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பலம் வந்து விஜயகாந்தனுடைய தேமுதிக கிட்டத்தட்ட 12% ஓட்டு வச்சிருந்தது. அதே மாதிரி 5% ஓட்டு வச்சிருந்த பாமக, 12 பாமக, அப்புறம் மதிமுக அவங்க ஒரு 2%, 3% ஓட்டு. இதெல்லாம் நீங்க கழிச்சு பார்த்த பிறகு மிச்சம் கூட 3% தான் பிஜேபி. 2%, 1.5%, 3%குள்ளதான் இருக்கும். அதுலதான் 18.5 வந்தது. பிஜேபியுடைய தனி ஸ்ட்ரென்த் வரல. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்லயுமே வந்து அண்ணாமலை வந்து பிலீவ் பண்ணாரு 25%க்கு மேல வந்துரும், நாங்க 40 தொகுதியிலும் நாங்க வெல்லுவோம், 25%க்கு மேல வந்து 40 தொகுதியிலும் வெல்லுவோம்னு என்ன கணக்குல சொன்னாரு எனக்கு தெரியல. மேபி அது ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லிட்டாரா இல்ல இதுல சொன்னாரா சொல்லி. அப்படி பொன்ராஜுடைய குருநாதரை பொன்ராஜோட அதிகமா அண்ணாமலை படிச்சாரு. கனவு காணுங்கள் படிச்சாரு. தப்பு இல்ல. 40 தொகுதி எங்க ஜெயிச்சாருன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லாத ஒண்ணு சொல்லி அவர் சொன்னது நீங்க 40 ஜெயிப்பாருன்னு வீடியோ காமிங்க. அப்புறம் நீங்க 2 சேர்ந்து சரிங்க. நீங்க அவர் சொன்னது வீடியோ 25% செக் பண்ணி 25% 25%
திமுகவே 25 தொகுதிகள் தான் அண்ணாமலை வந்து 40ல நாங்க ஜெயிப்போம் சொன்ன வீடியோ வாங்குவோம். அதிமுக எப்படி வந்து இவர் அசூரன்ஸ் கொடுத்தாரு அமித்ஷாட்டையும் மோடிட்டையும்? நான் தனிச்சிருப்பேன், ஆனா அதிமுக கூட்டணி தேவையில்லை, நான் தனிச்சிருப்பேன், எனக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு, என்னுடைய செல்வாக்கு வந்து பன்மடங்கு பெரிய இருக்கு, மோடியை விட பெரிய இருக்கு, நான் என்னால வெற்றி பெற முடியும். ஏடிஎம்கே வந்து 15% கூட வாங்காது, 15% கூட வாங்காது. ஏடிஎம்கே தனித்து ஏடிஎம்கே ஓட்ட நம்ம எடுக்கிறோம். அவங்க வெற்றிங்கிறதே வாக்கு சதவீதம் தானங்க. இன்னைக்கு ஒரு 7-8 இடத்துல தமிழ்நாட்டுல 2வது இடத்துல இருக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன்ல அதிமுக போன்ற ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் கட்சியை வந்து வீழ்த்தி அவங்க 2வது இடத்துக்கு வர்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. வரம்பு எவ்வளவு வருதுன்னு பெர்சன்டேஜ் பார்த்தாதானே தெரியும். 20% 2014ல நாங்க 3 மத்தவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஜெயிச்சோம்னாரு. நல்ல நல்ல கணக்கு ஒத்துக்கிறோம். இப்ப நாங்க விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்க சார். நான் உங்க சொல்றது அப்படியே ஏத்துக்கிறேன், நீங்க சொன்ன கரெக்டா இருக்கும். விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்து நாங்க 3% தான் வந்துட்டோம், அதனால நாங்க ஜெயிச்சோம். அந்த கிரெடிட் எங்களுக்கு வேண்டாம். இப்ப நாங்க அப்ப கூட 2 இடத்துல ஜெயிச்சோம், எங்கேயுமே 2வது வரல. திமுக தாண்டி 2வது நாங்க வரல. இப்போ 7-8 இடத்துல இப்போ 2வது வரும். தனித்து நாங்க எங்க கூட இருக்கிற பிரதான கூட்டணி பாத்தீங்கன்னா பாமக 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு வந்திருக்கோம். இது சாதனை, இத கூட ஏத்துக்க முடியாது அப்படின்னா முழுக்க முழுக்க 37 இடத்துல 2வது இடம் கூட வரல. பொன் ராதாகிருஷ்ணனும் அன்புமணி ராமதாசும் ஜெயிக்கிறாங்கன்னா அது பொன் ராதாகிருஷ்ணனுடைய வெற்றி, அது அன்புமணி ராமதாசனுடைய வெற்றி, அது தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாது, பாஜக வெற்றி கிடையாது. எப்படின்னு வச்சுக்கீங்க, இல்ல நீங்க உங்களுக்கு என்னென்ன கணக்குன்னு வச்சுக்கீங்க. நான் சொல்றது அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு நாங்க தனித்து நின்று 2வது இடத்துக்கு வரோம், இது சாதனைன்னு சொல்றோம், இல்லன்னு சொல்றாரு. அதைத்தான் தெளிவா சரவணன் சொன்னாரு. எப்படி சிவசேனாவோட கூட்டு வச்சு சிவசேனா அழிச்சாங்களோ, நிதிஷ்குமாரை கூட்டு வச்சு நிதிஷ்குமார் அழிச்சாங்களோ சொல்றீங்க. அவங்களை வச்சாதான் நீங்க கெயின் பண்ண முடியும். இவங்களுக்கு என்ன பேஸ் இருக்கு? அடுத்த எடுக்கிறார் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே போயிட்டு நான் ஒண்ணு கேட்டா உத்தவ் தாக்கரே சரி. இங்க வந்து சொல்லுங்க, ஏடிஎம்கே வந்து ஓபிஎஸும் சரி எடப்பாடியும் சரி பிஜேபி நம்பி போனதுனால இன்னைக்கு இழந்திருக்கீங்க. அதாவது இன்னும் வந்து காங்கிரஸ் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க வந்து இலவசம் கொடுக்குறேன்னாங்க, அதாவது 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறேன்னாங்க, இன்டர்ன்ஷிப் மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னாங்க, இடஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணாங்க, 50% உச்சவரம்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கி தான் இந்த அளவுக்கு அவருக்கு முன்னேற்றத்துக்கு கொண்டாந்துருக்கு ஒண்ணு. ஆனால் இது அறுதி பெரும்பான்மையா வெற்றி பெற வைப்பதற்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்கீம் இதை எப்படி செயல்படுத்த போறோம்? இவங்களால செய்ய முடியாது, எப்படி செயல்படுத்த போறாங்க? ஏற்கனவே இவ்வளவு கடன்ல இருக்கு இந்தியா, இதை எப்படி பண்ண போறாங்கன்றதுக்கு கன்வின்சிங் ரிப்ளை ஒருத்தரும் காங்கிரஸ்ல இருந்து கொடுக்கல. ஏன் ப. சிதம்பரம் பலமுறை சொன்னாரு, இந்தியாவின் ஜிடிபில இருந்து இந்த 1 லட்சம் ரூபாயை நாங்க எப்படி கொடுக்க போறோம், புள்ளி விவரங்களும் 1 லட்சம் ரூபாய் பெரிய அளவுக்கு ரீச் ஆகல. அது 1 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கறது பெரிய பிரச்சனை இல்லை, அது கொடுத்துடலாம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம், நீங்க மத்த சொன்ன கேரண்டிஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஆனால் பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவீங்க, விலைவாசி எப்படி குறைக்க போறீங்க, வேலை வாய்ப்பு 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா போதுமா? அப்ப கிட்டத்தட்ட 40 கோடி பேர் இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சு வெளியே வர்றான். 30 லட்சம் பேருக்கு தான் நீங்க வேலை வாய்ப்பு கொடுப்பீங்களா? அதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க? உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு, என்ன விஷன் இருக்கு? விஷன் 2047 வந்து மோடி ப்ரொஜெக்ட் பண்றாரு, $37 ட்ரில்லியன் கொண்டு வரேன்னு சொல்றாரு. நீங்க என்னத்தை ப்ரொஜெக்ட் பண்ணீங்க? என்னத்தை நீங்க வந்து படித்த வாக்காளர்களை அட்ராக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதை என்ன சொன்னீங்க? அப்ப அங்க ஒரு லக்குனா இருக்கு காங்கிரஸ்ல. அப்ப எவ்வளவுதான் ராகுல் காந்தி வந்து எடுத்துட்டு போக முடியுதா? இல்லங்க, இன்னும் என்னங்க காங்கிரஸ் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். இப்ப பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போனாரு. இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து இங்க குஜராத் வரைக்கும் அவர் மகாராஷ்டிரா வரைக்கும் நடைபயணம் மேற்கொண்டாரு. எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சாரு, நல்ல பேசு பொருளாகவும் இருந்து. இதுக்கு மேல காங்கிரஸ் கட்சியோ இல்ல ராகுல் காந்தியோ வேற என்ன செய்ய முடியும்? அதுவே பெரிய ஆதரவலையை கிரியேட் பண்ணிருக்கு. கர்நாடகத்துல ஜெயிச்சதுக்கு காரணம், 5 மாநில தேர்தல்கள்ல பல ரொம்ப நெக்ல தெலங்கானால வெற்றிக்கு காரணம், இதெல்லாம் பாசிட்டிவா பேசுற நிலையில இங்க ஒண்ணும் அது வெளிப்படலையே. இந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களை கவர்ந்திருக்கு. ஆனா கொஞ்சம் நடுத்தர மக்கள், கொஞ்சம் படித்த மக்கள், இவர்களை வந்து கவரணும் அப்படின்னா நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லணும். நீங்க அந்த இடத்துக்கே நான் வரேன்.
இப்போ ஓபிசி பாலிடிக்ஸ அதிக அளவு சமீபத்துல உரத்து பேசியவர் ராகுல் காந்தி தான். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்ல இருந்து இப்ப சமீபத்துல அவர் சொன்ன வார்த்தை, சாதிவாரி கணக்கெடுப்பு தான் என் வாழ்நாளின் நோக்கம், நான் என் உயிரே போனாலும் அதை பண்ணாம போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஓபிசி மக்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு மேல்தட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பேசினார்ல, அதுக்கும் ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன இல்ல, அது ரிசல்ட் அதுதான் நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, நீங்க ஓபிசி ரிசர்வேஷன் எங்க கிடைக்கும்? அரசு வேலையில கிடைக்கும். அரசு வேலை வந்து 30 லட்சம் பேருக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்க. இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவன் சிந்திப்பான்ல, அவன் படிச்சு முடிச்சவன், அப்ப 30 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பானா எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சிருமா? அப்ப எல்லாருக்கும் கிடைக்காது. அப்ப உங்களுடைய விஷன் என்ன? எப்படி இந்த பொருளாதாரத்தை 22 லட்சம் கோடி வருஷத்துக்கு நீங்க கொடுத்த கேரண்டியை நிறைவேற்றணும்னா செலவாகும். இதுக்கு சப்ஸ்டிடியூட் யார் சொன்னது? சிதம்பரம் சொன்னாரா? இல்ல ராகுல் காந்தி அதுக்குரிய சப்ஸ்டிடியூட் வந்து நான் இந்த மாதிரி பாலிசி வச்சிருக்கேன், இந்த மாதிரி எக்கனாமிக் பாலிசியை உருவாக்க போறேன், இப்படி நான் வந்து பொருளாதாரத்தை உருவாக்குவேன், கடன் எப்படி அடைப்பேன், என்ன இங்க சொல்லியிருக்காரு திரு பொன்ராஜு. இதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அதுக்கான பேசிக் ரீசன்ஸ் அதை எப்படி செய்வாங்க, அந்த ப்ரொசீஜரை ப்ரொசீட் பண்றத சொல்லலன்றீங்க. இப்போ 2014 நான் 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன், 15 லட்சம் ரூபாய் நான் வந்து கருப்பு பணத்தை மீட்டு போடுறேன், விவசாயிகளுக்கான விளைபொருளை இரட்டிப்பாக்குவேன், பல விஷயங்கள் பேசுறாங்கல்ல. அப்ப அதையெல்லாம் எப்படி இவர் செய்வார்னு கேள்வி கேட்காமல் நம்பிய மக்கள் இதை மட்டும் இப்படி கேள்வி கேட்பாங்க. பிரச்சனை என்னன்னா, இது ஒட்டுமொத்த சுமையும் சுமக்கிறார் ராகுல் காந்தி. ஒட்டுமொத்த சுமையும் சுமக்கிறார். இன்னைக்கு இந்த அளவுக்கு டிராக்ஷனை உருவாக்குனதுக்கு காரணமே ராகுல் காந்தி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்ப அந்த ராகுல் காந்தி தான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து சமூக நீதியை திமுக திராவிட கழகமும் திமுகவும் கொடுத்த அந்த சமூக நீதியை கையில எடுத்தது பெரிய விஷயம். காங்கிரஸ் இதுவரைக்கும் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. இப்ப ராகுல் காந்தி வந்துதான் இதை வந்து தெளிவா பேசுற, ஐடியாலஜிக்கல் வார்னு டிக்ளேர் பண்ணாரு. நீங்க ராகுல் காந்தி எவ்வளவுதான் அவர் சமக்க முடியும்? அவர் வந்து தன்னுடைய சிக்கல்ல இருந்து ஒரு என்சர்க்கிள் பண்ணி வச்சிருந்தாங்க ராகுல் காந்திய. நீங்க வந்து உங்க மேல ஆபத்து இருக்கு, உங்களுக்கு த்ரெட் இருக்கு, நீங்க வெளியே போயிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் உடச்சரிச்சுட்டு எனக்கு தலைமை பதவி வேணாம்னு சொல்லிட்டு இறங்கி ஃபீல்டுல இறங்கி பாரத் ஜோடோ யாத்திரா நடத்தினாரு, பாரத் ஜோடோ நியாய யாத்திரா நடத்தினாரு. அதனாலதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாரு. ஆனால் இந்த விஷயத்தை 22 லட்சம் கோடி மொத்தம் கமிட்மெண்ட் வருது. இந்த நம்மளுடைய பட்ஜெட்டே 38 லட்சம் கோடி, 40 லட்சம் கோடி தான். அப்ப உங்களுக்கு பொதுமக்களது வாக்கு என்னைக்கு அதிகமா வருதோ அன்னைக்குதான் வந்து வெற்றிக்கான அதிகமான இந்த மாதிரி சிக்கல்லாம் வராம இருக்கும். ஓகே, எந்த கட்சி ஆபீஸ்லயும் கொண்டாட்டத்தை நம்ம பார்க்கல, பிஜேபிலையும் பார்க்கல, காங்கிரஸ்லயும் பார்க்கல, திமுக கொண்டாடுறாங்க. சோ இது இன்னும் எவ்வளவு நேரம் கழிச்சு இந்த கொண்டாட்டம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல திமுக கொண்டாடிட்டாங்க, தமிழ்நாட்டுல கொண்டாடிதான் ஆகணும். டெல்லியில கேக்குறேன், டெல்லியில வந்து யாரு வருவாங்கன்றதே இப்ப கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 இடங்கள்ல பிஜேபி வந்து 1000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்கிறதுனால அந்த கொண்டாட்டத்தினுடைய அறிகுறி அவர்கள்ட்ட தெரியல. இந்த 100 இடங்கள்ல வந்து 1000 வித்தியாசத்தை கிராஸ் ஓவர் பண்ணி இந்தியா கூட்டணி வென்றால் கண்டிப்பாக வந்து 200க்கு கீழே போயிடும் பிஜேபி என்டி கூட்டணி. இப்ப 200 கீழே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா அதுல 50% போனாலுமே பிஜேபி என்டி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப இந்த 100 இடங்கள் தான் வந்து குரூசியல். இப்ப ஃப்ரம் த பிகினிங் நீங்க பாத்தீங்கன்னா 100 இடங்கள் வித்தியாசம் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் 60 இடங்கள் ஆச்சு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு, கிட்டத்தட்ட இது 96, 28, இது ஒரு 60 இடங்கள் வச்சுக்கோங்களேன், 60-70 இடங்கள் இருக்கு. இந்த 70 இடங்கள் வித்தியாசம் இந்த 100 இடங்கள்ல 1000 ஓட்டு தான் லீடிங்ல பிஜேபி இருக்கு என்பது கிராமப்புற வாக்குகள் வந்து அதனுடைய முடிவுகள் வெளியே வரும் பொழுது இது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 200க்கு கீழே என்டி கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர்களால் மெஜாரிட்டியை இழந்து நிற்கக்கூடிய 260 சார் சொன்ன மாதிரி, பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி 265, 60 என்ற நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அங்க இருக்கு. அந்த சூழல் வரும்போது மோடி பிரதமர் ஆக முடியாது. இங்கதான் அதான் பிரச்சனை. அப்ப இப்ப அந்த சூழல்ல எப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் இந்தியா பிளாக் ஆட்சி அமைக்க போகுதா, இல்ல என்டி கூட்டணி வந்து சார் சொன்னது மாதிரி அறுதி பெரும்பான்மை உள்ள, அதாவது தனி பெரும்பான்மை உள்ள கட்சி பிஜேபிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து குடியரசுத் தலைவர் கொடுத்து அதன் மூலமாக குதிரை பேரங்கள் நடைபெற்று அதன் மூலமாக ஏதாவது ஒரு உடைப்பு ஏற்பட்டு மற்றவை 19 இருக்காங்க,
இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு 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 ஹேங்கோவர் மாதிரி, அதாவது வந்து டை மாதிரி வந்து நிக்குது இப்ப. ஆனா இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல, ஏன்னா இப்ப நீங்க மேக்சிமம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 சுற்று 6 சுற்று தான் போயிருக்கும். கிட்டத்தட்ட 10 சுற்று வந்திருக்கும். 10 சுற்று வந்திருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னும் ஒரு 10 சுற்று இருக்கு. அப்ப அந்த 10 சுற்றுல தான் நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும். ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலதான், 12 மணிக்கே நாங்க ஆட்சி அமைச்சிருவோம்னு சொன்னார் அமித்ஷா. இன்னைக்கு 12 மணி ஆக போகுது. அவரால் ஆட்சி அமைக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆட்சி அமைச்சர் தான் நேரம் மிகப்பெரிய கொண்டாட்டம், ஒரு கூதுகலம் வந்து இதுல நடந்திருக்கும். அப்ப அது நடக்கல அப்படின்றப்ப வந்து இது வந்து ஒரு ஹேங்கோவர் சிச்சுவேஷன். இது வந்து இது ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கு. அந்த 100 தொகுதியில வந்து ஒரு டைப் சிச்சுவேஷன் வருது. அப்ப 150 கலெக்டரை கூப்பிட்டு பேசினாரு அப்படின்ற குற்றச்சாட்டை இவர் வச்சாரு, யாரு, ஜெயராம் ரமேஷ் வச்சாரு. அப்ப அந்த 150 கலெக்டர்கள் எப்படி முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியாது. உண்மையா இல்லையான்னு தெரியும் போது அது கலெக்டர் எப்படி முடிவெடுக்க போறாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அதுதான் வரப்போகுது. என்ன ஆதாரம்னு கேட்கும் போது அவர் கொடுக்க முடியல. அதுக்காக இல்ல 150 பேருக்கு மட்டும் எப்படி ஒரு ஜெயராம் ரமேஷ் சொன்னாரு, 820 கலெக்டர்ல இருக்காங்க. அப்ப 820 அவர் 150 பேர் சொல்றாரு, 820 கலெக்டரையும் கூப்பிட்டு மிரட்டிருக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் இல்ல. நீங்க என்ன போற போக்குல எல்லாத்தையும் அது என்ன 150 மட்டும் சொல்றீங்க நீங்க? ஏன் 150 மட்டும் தான் அவருக்கு மிரட்டணுமா? எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்ட 150 மிரட்டினாரா இல்லையா? இதுதான் எதிர்கட்சி பேசுறீங்க. அவர் பேசினாரா இல்லையாங்கிறதே நீங்க உறுதிப்படுத்தல. ஜெயராம் ரமேஷ் மேல கேச போடுங்க, அவர் கால் லிஸ்ட் எடுங்க, அவர் மேல கேச போடுங்க. ஏன் போட மாட்டீங்க? போட்டுக்கணும்ல, நேரம் போட்டுக்கணும்ல. நீங்க தான் ஹோம் மினிஸ்டர், எஃப்ஐஆர் போட வேண்டியதானே அவர் மேல. நான் செய்யாத சொன்னேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல 150 நீங்க கம்மியா சொல்றேன், நான் 400 பேர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல இன்னும் 150 பேசலப்பா, 50 பேர்கிட்ட தான் பேசுறேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணும் சொல்லாம இருந்தீங்கன்னா அப்ப நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு தானே அர்த்தம். அப்ப அந்த கலெக்டர்ஸ் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? நீங்க தினமலர்ல இன்னைக்கு போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான் தெரியுமா பேப்பர்ல? அண்ணாமலை தொகுதியை கடைசியா தான் முடிவு அறிவிப்பார்கள். ஏன் கடைசியா முடிவு அறிவிப்பீங்க? ஏன் அவ்வளவு பெரிய ஓட்டு இருக்காங்க, அதிகமான ஓட்டு இருக்கா? எதுக்கு முடிவு கடைசியா எப்படி மாத்தி அறிவிக்க போறீங்களா? முடிவை எப்படி அறிவிக்க போறீங்க? இல்ல அது எப்படிங்க நம்புறீங்க? 2 சுற்றுல 3000 ஓட்டுல பின்தங்கி இல்ல பேப்பர்ல போட்டிருக்கான். அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்பி சொல்லிடுறோம். அதான் சொல்றேன். எல்லாத்தையும் நம்ப முடியாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு இத்தனை குற்றச்சாட்டுகள் வருது? இப்ப ஏன் இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது? குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ல. ஏன் எலெக்ஷன் கமிஷன் வந்து சத்தீஸ்கர் சிஎம் புவேஷ் பாகல் கொடுத்த அந்த ஆத்தென்டிக் ரெக்கார்டுக்கு ஏன் எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் வாயை திறக்கல? அப்ப நீங்க வந்து ரீபோல் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும்ல அந்த இடத்துல. ஏன் இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லல? உங்களோட ஆள் பற்றாக்குறையா? அப்ப எந்த குற்றச்சாட்டுக்கும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா எப்படி இதை ஏத்துக்கிறது? சொல்லுங்க பாப்போம். திரு பொன்ராஜ் எப்படி பாக்குறீங்க? அதாவது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜியினுடைய ஒரு அடமெண்ட் ஆட்டிடியூடுனால அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்திருந்தால் ஒருவேளை வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சியை குறைச்சிருக்கலாம். ஆனால் அதை அந்த அம்மா செய்யாத போனதுனால இன்னைக்கு காங்கிரஸ் பிஜேபி அதில் டபுள் டிஜிட்டில் 24 22க்கு மேலே போயிட்டு இருக்காங்க. போன முறையே ஏறக்குறைய அந்த நம்பர் தானே வாங்கினா. இல்லை, அது வந்து இவங்களுடைய அடமெண்ட், நான் தான் தனியாக நிற்கணும், நான் வந்துடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தின் விளைவே இப்போ அறுவடை பண்ணுறாங்க. அது ஒன்று. மத்திய பிரதேசம் சார் சொன்னபடி இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க? மத்திய பிரதேசம் காங்கிரஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவா பெடல் பண்ணாங்க. இது எடுத்துக்கோங்க, நீங்கள் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் சாஃப்ட் ஹிந்துத்துவா பெடல் பண்ணாங்க. ஆம் ஆத்மி சாஃப்ட் ஹிந்துத்துவா பெடல் பண்ணுச்சு. இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா அடாப்ட் பண்ண அத்தனை பேருமே இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாமல் போயிட்டாங்க. அதான் இன்னைக்கு காரணம். ஸோ அந்த என்றைக்கு சமூக நீதியை கையில் எடுக்கிறாங்களோ, அந்த சமூக நீதியை எடுத்து அதை கடைசி வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்களோ, சேர்த்தது சக்சஸ்ஃபுல்லாக சேர்த்த இடம் உத்தரப்பிரதேசம், அங்கே வெற்றி வந்திருக்கு. சக்சஸ்ஃபுல்லாக சேர்க்காம போன இடம் பீகார், அங்கே வந்து இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் தெரியல. இல்ல 40ல் 24 வந்து பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னு வருது.
இது பீகார்ல 40 24 பிஜேபி அலையன்ஸ்ங்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் தானே. பாருங்க, கர்நாடகால 28 21 பிஜேபி அலையன்ஸ்ங்கிறதே பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரி ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தின இஷ்யூக்கு பிறகு ஒரு நல்ல நம்பர் தானே. இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஆளுங்கட்சி அங்க இல்ல அது எப்படி அந்த அந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்றது நீ போதும். ஏன்னா இப்ப நீங்க உடனே இவிஎம்னா 3 இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா 3 லட்சம் ஓட்டு தான் இப்ப கவுண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 10 லட்சம் ஓட்டு இருக்கு. ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சி எடுத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஓட்டு இருக்கு. இன்னும் 7 லட்சம் ஓட்டு இருக்கு. இந்த 7 லட்சம் ஓட்டுனுடைய விகிதாச்சாரம் எப்படி வரப்போகுது, அது வந்து என்ன ட்விஸ்ட் ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம நீ பார்த்தா தான் தெரியும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்கு. இப்ப டெல்லியில 7 இடத்துலயும் பாஜக கூட்டணி முன்னிலையில இருக்கு. இப்ப அமலாக்கத்துறையை முழுமையாக தன்னுடைய கைப்பாவையா மாத்திருச்சு. ஒரு முதலமைச்சரை தேர்தல் நேரத்துல கைது பண்ணலாமா, உச்ச நீதிமன்றமே அந்த கேள்வி எழுப்பி இருக்கு. அவர் இடைக்கால ஜாமீன்ல வந்து என்னன்னோ பண்ணார். இன்னொன்னு, அவர் பிரதமர் வேட்பாளர் குறித்து அவர் போட்ட குண்டு வந்து பெரிய அதிர்வலையை கிளப்பி இருக்கு. 75 வயசுக்கு மேல மோடி இருக்க மாட்டாரு, நீங்க போடுற ஓட்டெல்லாம் அமித்ஷாக்குன்னு. இவ்வளவு பேசியும் நடந்தும் டெல்லியில 7க்கு 7 பாஜக வாங்குதுன்னா அமலாக்கத்துறை விமர்சனமோ இல்ல நீங்க அரசியல் ரீதியா எடுத்த உத்திகளோ இந்தியா கூட்டணிக்கு இங்க பலனே கொடுக்கலையா? டெல்லி வாக்காளர்கள் வந்து ஒரு வித்தியாசமான வாக்காளர்கள். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலா திங்க் பண்ணக்கூடிய வாக்காளர். இன்டெலெக்சுவல் திங்கிங்க்கு அமலாக்கத்துறை கைப்பாவையா செயல்படுறது யோசிக்கலையா? ப்ராப்ளம்னா எதை வைத்து இவர் வந்தாரோ அதே இவருக்கு அகைன்ஸ்டா போயிருச்சு. ஊழலை எதிர்த்து வந்தார், லோக்பால் மசோதாவை கொண்டு வருவேன்னு வந்தார், லோக் ஆயுக்தை கொண்டு வருவேன்னு வந்தார். இப்ப இதெல்லாம் வந்து இவர் மேல் செய்யப்பட்ட பிரச்சாரம், பிஜேபியினுடைய பிரச்சாரம், இவர் சிசோடியா மணிஷ் சிசோடியா ஊழல் பண்ணியிருக்காரு சொன்ன பிரச்சாரம் ஈடுபட்டு இருக்காங்க. கேஜ்ரிவால் வந்து இந்த ஊழல்ல ஈடுபட்டு இருக்காருன்னு சொன்ன பிரச்சாரம் அங்க ஈடுபட்டு இருக்கு. ஒண்ணே இன்னும் கூடுதலாவே நீங்க சொல்லுங்களேன். ஹரியானால 10ல 4 சீட்டு பிஜேபிங்க. அவ்வளவு பெரிய போராட்டம், உலகமே பார்த்த விவசாயிகள் போராட்டம் ஹரியானா பஞ்சாப் விவசாயிகள் தான் முன்னெடுத்தாங்க. அங்கேயே 4 சீட்டு பிஜேபி வருது அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இத்தனைக்கு ஆம் ஆத்மி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு போர். ஏற்கனவே ஃபுல்லா இருந்த பிஜேபி ஃபுல்லா தானே இருந்துச்சாங்க. அப்ப அதுல இருந்து 6 இழந்திருக்காங்கல்ல. 6 இழந்திருக்காங்கல்ல. அப்ப அதுதான், அதாவது வந்துங்க கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வேணும். கிரவுண்ட் லெவல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை, ராகுல் காந்தி சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு போறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை கொண்டு சேர்ப்பதற்கு ஆள் வேணும். அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆள் வேணும் இங்க. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்னும் வந்து பல்வேறு இடங்கள்ல லேக்கா இருக்கு காங்கிரஸுக்கு. அதெல்லாம் கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்காரு என்பதை இது வெளிப்படுத்தி இருக்கு. எத்தனை பேர் வந்து மக்களோட வந்து ராகுல் காந்தி மாதிரி கனெக்ட் ஆயிருக்காங்க காங்கிரஸ்ல? சார் சொன்னாரு, எத்தனையோ பேரை சீரமைக்கணும், எத்தனையோ பேரை தூக்கி எறியணும், எத்தனையோ பிரதிநிதித்துவத்தை உள்ள கொடுக்கணும், ஓபிசி எஸ்சி எஸ்டி அண்ட் பழங்குடியினர்களுக்கு ஆனா பிரதிநிதித்துவத்தை உள்ள கொடுக்கணும், யங் பிளட்டை உள்ள இறக்கணும், அப்ப நியூ தாட்ஸை உள்ள கொண்டு வரணும். அப்ப இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது பண்ணாமே காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னா மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க? அப்ப இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்ப அறுதி பெரும்பான்மை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராசஸே கட் ஆயிரும். அது ஒன்ஸ் பவருக்கு வந்துட்டாங்கன்னா அந்த ப்ராசஸே கட் ஆயிரும். அப்ப ராகுல் காந்தி முன்னெடுக்கக்கூடிய அந்த சோசியல் ஜஸ்டிஸ், ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு அப்ரோச், இதுக்கு இன்னும் நாட்கள் தேவைப்படுது என்பதை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் உணர்த்துது அவருக்கு, காங்கிரஸுக்கு. அது மட்டும் இல்ல, இது இல்லாம இருந்துச்சுன்னா இன்றைக்கு வந்து எதை வந்து பிஜேபி ஸ்ட்ரென்த்தா நினைச்சோ அது பிஜேபிக்கு வீக்னஸ். எதை வீக்னஸா நினைச்சாங்களோ, எதை வந்து ஸ்ட்ரென்த்தா காங்கிரஸ் நினைச்சோ அது இன்னைக்கு வீக்னஸ் ஆயிருக்கு. அப்ப இவர்கள் ரெண்டு பேருக்குமே தக்க பாடத்தை மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அறுதி பெரும்பான்மை இல்ல, நீங்க 2 பேரும் உங்களை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்க என்ற நிலைமையில தான் இருக்கு. ஆனா இன்னும் 7 லட்சம் வாக்குகள் என்ன பிறகுதான் இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. இந்த முறை தவிர்க்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த சப்ஜெக்டே விட்டுட்டாங்க. அவங்க 30 லட்சம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாங்க. அடுத்து வந்து கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி இத்தனை ஸ்கீம் அவங்க சொன்னாங்க. இதை எல்லாம் வந்து ஒரு மக்களை வந்து சென்று கவரக்கூடிய வகையில் நம்மளும் இது மாதிரி நம்பர் சொல்லிட்டோம்னா பின்னால போய் நம்ம வந்து சிக்கல மாட்டிக்குவோமோ அப்ப என்ற பயம் வந்து காங்கிரஸுக்கு இருந்திருக்கலாம். அப்ப அந்த சூழல்ல இவர்களுக்கு வந்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா பொசிஷன் பண்ண முடியாம போயிருச்சு. அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் மத்தியில, பெரும்பாலான நடுத்தர மக்கள் மத்தியில மோடியே சொல்லி ஒண்ணும் செய்ய முடியல, காங்கிரஸ் என்ன பண்ண போகுது, அப்ப எதற்கு நம்ம ஓட்டு போடணும்னு பாதி பேர் இன்னைக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுக்கு காரணமே அந்த நம்பிக்கை வரல. மோடி மேலேயும் நம்பிக்கை இல்ல, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மேலேயும் நம்பிக்கை இல்ல. அங்கதான் எப்ப வந்து ஒரு மாற்றத்திற்கான வேவ் எப்ப வரும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்.
இல்ல ஒண்ணு பயமுறுத்தணும். பிஜேபி என்னைக்குமே பயமுறுத்தி தான் வாக்கு வாங்கியிருக்கு. ஆனா நம்பிக்கை கொடுத்து வாக்கு வாங்குறதுக்கு நீங்க கிரெடிபிளா நீங்க சொல்லணும். எப்படி நம்பிக்கை கொடுப்பீங்க, எப்படி இதை சாத்தியப்படுத்த போறீங்க, எப்படி இந்த இந்தியாவுடைய இந்த கடன்ல இருந்து மக்களை மீட்டெடுக்க போறீங்க, அதை காங்கிரஸ் செய்ய தவறி அதை வந்து கரெக்டா சொல்லுவதற்கு காங்கிரஸ் ஆள் இல்ல, காங்கிரஸ் சொல்லல. அப்ப அதை பொசிஷன் பண்ணும்ல, டெவலப். நீங்க வந்து அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்த போறீங்க? 22 லட்சம் கோடி வருஷத்துக்கு நீங்க கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க. இது பட்ஜெட்டே வந்து அவ்வளவுதான் இருக்கு. ஜிஎஸ்டி, டோட்டல் ஜிஎஸ்டியே 20 லட்சம் கோடி தான் வருது. அப்ப சிந்திக்க கூடியவர்கள் அந்த கேள்வியை கேட்பாங்கல்ல. அப்ப அந்த கேள்விக்கு நீங்க ஆதாரம் கொடுத்திருந்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து வீக்னஸா தான் காங்கிரஸோட வீக்னஸ். அப்ப இந்த வீக்னஸ் தான் வந்து இன்றைக்கு வந்து அந்த இந்த டஃப் ஃபைட் இழுபறிக்கு காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த இழுபறிக்கு காரணம். அப்ப இந்த இழுபறியை விட்டு மீறி அவங்க வரணும்னா இந்த நம்பிக்கையை அவங்க கொடுத்திருந்தா கண்டிப்பா வந்து இந்த இழுபறிக்கு நிலைமைக்கு சென்றிருக்காது. ஓகே, நன்றி திரு பொன்ராஜ்.